மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான நவம்பர் மாத ராசி பலன்கள். இந்த நவம்பர் மாதத்தில் உங்கள் சப்தமஸ்தானத்தில் 5ஆம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதியான சூரியன் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். எந்த கிரகங்களின் பார்வையும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய உடன்பிறப்புகளை பற்றிய கவலைகளும் உங்களுடைய வியாபாரம் பற்றிய கவலை, வியாபாரத்தில் ஒரு டவுன் ட்ரெண்டு இருக்கும். இப்போது இந்த மாதம் முதல் 15 நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியாபாரமே பெருசாக சூடு பிடிக்காது. நீங்கள் எல்லாம் நல்ல வியாபாரம் பண்ணுவீங்க, ஆனால் வருமானம் மட்டும் இருக்காது. நீங்கள் நிறைய பேர்த்துக்கு சப்ளை பண்ணுவீங்க. அதுவும் இந்த மளிகை கடையெல்லாம் நடத்துகிறவங்க மந்த்லி அக்கௌண்ட் கொடுக்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் இந்த மாத ஆரம்பத்தில் நிறைய சேல் ஆகும், ஆனால் கலெக்ஷனே இருக்காது. காரணம் என்னென்னா 5ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறனால எல்லார்கிட்டையும் எரிஞ்சு விழுவீங்க. இந்த காரணத்தினால அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்தில் நவம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு முகம் சுழிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை தரும். அப்படி அவசரப்பட்டு முகத்தை சுழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சி இருக்கும், வருமானத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால. இதில் நவம்பர் 2ஆம் தேதி அவர் பயிற்சி ஆகிறாரு, நீச்ச சூரியனோடு போய் சேர்றாரு. அதுதான் பிரச்சனையே. அதாவது ஒரு கிரகம் சூரியனோடு சேரும் பொழுது அஸ்தங்கித பலனை அடைகின்ற பொழுது அதனுடைய அந்த பாசிட்டிவ் பலன்கள் கிடைக்காம போயிடும். சூரியன் ஏற்கனவே நீச்சமாக இருக்கார், அவர் கூட சுக்கிரன் போய் சேரும்போது உங்களுக்கு வரவேண்டிய வருமானத்தில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி 12ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதில் மாத கடைசியில் நவம்பர் 28 சனி வக்ர நிவர்த்தி. இதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணப்பற்றாக்குறை, ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்காக செலவுகள் ஏற்படும். இந்த மாதத்தில், அதாவது நவம்பர் மாதத்தில் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும்னா, நவம்பர் 1, நவம்பர் 2ஆம் தேதி. நவம்பர் 2ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் 11:30 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நவம்பர் 4ஆம் தேதி அன்றைக்கி மதியம் 12:30 மணிக்கு மேலே ஆரம்பித்து 5, 6, 7, 8, 9, 10, 11, 12ஆம் தேதி. 12ஆம் தேதி மாலை 6 மணி வரைக்கும். அதன் பிறகு 17, 18, 19, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29ஆம் தேதி. 29ஆம் தேதி ஹாஃப் டே வரைக்கும் தான், சாயந்தரம் ஒரு 4 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு சாதகமான நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் இன்டர்வியூக்கு போகலாம், உங்களுடைய வேலை விஷயமாக முயற்சி எடுக்கலாம், உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடலாம், வழக்குகளில் ஈடுபடலாம். அதாவது உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. யார்கிட்டையாவது கடன் கொடுத்துருக்கீங்க, அந்த கடனை திருப்பி கேட்குறதுக்கு போகலாம். இல்லை புதுசாக நீங்கள் கடன் வாங்கணும், பர்சனல் லோன் வாங்கணும், இல்லை பேங்க்கில் போயிட்டு ஒரு எம்எஸ்எம்இ லோன் அப்ளை பண்ணணுன்னா இந்த நாட்களில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுத்தாலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாத நாட்கள்னால் நவம்பர் 20ஆம் தேதி விடியற்காலை 4 மணி 14 நிமிடம் முதல் நவம்பர் 22ஆம் தேதி மாலை 4 மணி 47 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் அந்த செவ்வாயோடு இணைஞ்சிருக்கக்கூடிய நாட்கள். அந்த நாட்கள் உங்களுக்கு மனசலனத்தையும் முன்கோபத்தில் வார்த்தையை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரமங்கல யோகம்தான், நல்ல விஷயந்தான், குரு பார்வையில் இருக்கார். ஆனால் அவசரத்தில் வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குடும்பத்துலேயும் சரி வெளியிலையும் சரி உங்கள் முகத்தை காமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ அதனால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உறவுகள் விஷயத்தில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படும். இந்த நவம்பர் மாதத்தில் மேஷராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, குடும்பஸ்தானத்திற்கு 23ஆம் தேதி வரைக்கும் புதன் செவ்வாயின் பார்வை இருக்குது அஷ்டமஸ்தானத்திலேருந்து. அதனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது, ஆனால் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும், தவறான வார்த்தை பிரயோகம். ஏன்னா சனியின் பார்வையில் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கார், நீச்சஸ்தானத்தில் இருக்கார். தரம் தாழ்ந்த வார்த்தைகள் அல்லது உங்களுக்கு வீண் செலவுகள், குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் தரத்தை குறைச்சிக்கிட்டு அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க, அதை மட்டும் குறைச்சிக்கிட்டால் போதும். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு உடன்பிறப்புகளுடனோ அல்லது குழந்தைகளுடனோ நவம்பர் 16 வரைக்கும் மனஸ்தாபம் ஏற்படும். சரி, வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா, படிக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் சேர்த்து சொல்ல போகிறேன். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் அரசாங்க ரீதியான தடங்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு தங்களுடைய ஆசிரியர்களாலேயே தடங்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதனால் இந்த 2 கேட்டகரி மக்களும் நீங்கள் அரசாங்க விஷயமோ ஆசிரியர்கள் விஷயத்திலோ கொஞ்சம் பட்டும் படாமலும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் 9ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்காரு அப்படின்னு கேட்கலாம். 9ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறது பிரச்சனை கிடையாது. இங்கே பித்ருக்காரகன் சூரியன் நீச்சமாக இருக்கிறதுனால தந்தையின் ஆரோக்கிய விஷயம் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அரசாங்க ரீதியாக அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய மேஷராசி நண்பர்கள், அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் கூடவே இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பேசுகிறதோ அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறதோ இதெல்லாம் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, குருவின் பார்வை பலத்தின் மூலமாக அந்த நபர்களிடம் உங்களுடைய பேசிஃபிகேஷன் பேட்ச் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்கக்கிட்ட இது ஒரு படத்தில் வர மாதிரி அவங்கள சமாதானப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் உடன்பிறப்புகளே உங்களுக்கு எதிரியாக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில், இந்த மேஷ ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், படிக்கின்ற குழந்தைகள் ஏற்கனவே சொன்னது போல் படிப்பில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் கூட இருக்கிறவங்க உங்களை தப்பான வழியில் டைவெர்ட் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் படிக்காதப்பா, இதெல்லாம் படித்து பிரயோஜனம் இல்லை, இதெல்லாம் பண்ணாதப்பா, இப்படி பண்ணுப்பா அப்படின்ட்டு தப்பான டைவர்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கூட ஒர்க் பண்ணுறவங்க, கூட படிக்கிறவங்க, இவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் தடுமாற்றமான சூழ்நிலை இருக்கும். நீங்கள் ஆசைப்படுவீங்க, வீட்டில் ஆசைப்படுவாங்க, ஆனால் வீட்டில் முயற்சி எடுக்க மாட்டாங்க, அதனால் தடுமாற்றம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வேலையில் சேர்ந்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ தான் வேலைக்கு ட்ரை பண்ண போகிறேன், நாங்கள் ஏற்கனவே கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிருக்கேன், ஆனால் ஆஃபர் லெட்டர் கிடைக்கல அப்படின்னா அது இழுபறி நிலைமையை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 1க்கு 2ஆவதாக ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரை பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் வருமானத்தை ஏற்படுத்தும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, இந்த டிராக்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இதெல்லாம் அதாவது மண் அடிக்கிறது, லோடு அடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் எனிதிங் ரிலேட்டட் டு லேண்ட் அவங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்த அரசாங்க அதிகாரிகள், அரசு அலுவலர்களுக்கெல்லாம் உங்களுடைய மேல் அதிகாரிகளின் குத்தல் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் முழுவதுமே. ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியன், அடுத்து 8ஆம் இடத்துக்கு சூரியன் போகும்போது குரு பார்வையில் வர்றதுனால ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதத்தில் மேஷராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு பகவான் நல்லா இருக்கார். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாமி மலையில் இருக்கக்கூடிய தந்தைக்கே உபதேசம் செய்த அந்த சுவாமிநாத சுவாமியை வழிபட வேண்டும். அதாவது முருகப்பெருமானை வணங்க வேண்டும். சார் எனக்கெல்லாம் கும்பகோணம்லாம் போகிறதுக்கு கஷ்டம் சார். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, வீட்டில் கந்தசஷ்டி கவச்ச சொல்லுங்கள், சுப்பிரமணிய புஜங்கம் சொல்லி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் அந்த ஒரு நல்ல குருவாக சுவாமிநாத சுவாமி உங்களுக்கு முன்னிருந்து உங்களை வழிநடத்தி வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த சுவாமிநாதன். ரிஷப ராசியில் பிறந்தோருக்கான நவம்பர் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா, அக்டோபர் 15 தேதியிலேருந்து உங்களுக்கு ஒரு விதமான சலனம், மனச்சலனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, ராசிநாதன் சுக்கிரன் நீச்சஸ்தானத்தில் இருந்தார். ஆனால் சனியால் பார்க்கப்பட்டதுனால உங்களுக்கு ஒரு வித குருட்டு தைரியத்தில் தான் நீங்கள் வேலை பண்ணிகிட்ருப்பீங்க. அதாவது உங்களுடைய உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தில் தான் நீங்கள் தைரியமாக வேலை பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ளார ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும். இதில் உங்கள் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன காரணம்னா, 4ஆம் வீட்டதிபதி நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தொட்ட காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். எதை எடுத்தாலும் வெற்றி தான். நீங்கள் எதுக்கு வேணால் போங்க. நீங்கள் லாட்ரிக்கு போகிறீங்களா, கேம்பிளிங்க்கு போடுறீங்களா, நீங்கள் தொட்டால் அது வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு, இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால்
உங்கள் வாழ்க்கையில் கடந்த ஒரு 10 வருஷமாக பட்ட கஷ்டங்களுக்கான விமோச்சனம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இன்ஃபேக்ட் 2010லேருந்தே உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். ஸோ கிட்டத்தட்ட 15 வருஷமாக இருந்த கஷ்டங்கள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கு சுயமரியாதைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். இதில் ஒரு விஷயம் இருக்குது. 2ஆம் வீட்டதிபதி புதன் 7ல் இருக்காரு. அதனால் தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால், குரு பார்வையில் இருக்கிறதுனால பெருசாக வாக்குவாதம் இருக்காது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாட்கள் ரிஷபராசியில் பிறந்தவருக்குன்னு கேட்டால் நவம்பர் 1, 2, 3, 4ஆம் தேதி மதியம் 12:30 மணி வரைக்கும், அதன் பிறகு 6ஆம் தேதி மாலை 6 மணி முதல் ஆரம்பித்து 7, 8, 8, 10, 11, 12, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22ஆம் தேதி மாலை 4 மணி வரை, அதன் பிறகு 25, 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் யாருக்கிட்டையாவது உதவி கேட்டால் கிடைக்கும். நீங்கள் உதவின்னு போய் ஜஸ்ட்டு போய் உங்களை பார்க்க வந்தேன்னு சொன்னாலே போதும். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமாப்பா, நான் இருக்கேன்ப்பா, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ரொம்ப பேர் இப்போ உங்களுக்கு வருவாங்க. இட் இஸ் ரைட் டைம் டு சீக் குட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கக்கிட்ட நல்ல உதவி எதிர்பார்க்கலாம். அதே சமயம் வருமான அதிகரிப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். கடன் ஈஸியாக கிடைக்கிறதுன்னு அதிகமான கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. அதுவும் குறிப்பாக 23ஆம் தேதிக்கு மேலே புதன் 6ஆம் இடத்துக்கு துலாம் ராசிக்கு வக்கரகதியில் வரும்பொழுது உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை. அதனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உடம்பில் இருந்த ஆரோக்கிய சங்கடங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். இத்தனை நாளாக உடம்பு முடியல, நெஞ்சு பகுதியில் பிரச்சனை, வயிற்று பகுதியில் பிரச்சனை, பெண்களுக்கு மாசாந்தர பிரச்சனை, கால் முட்டி வலி, கால் தேஞ்சு போச்சு, அது இதுன்னு 1008 குழப்பம் சொல்லியிருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் அதெல்லாம் ஒவ்வொன்றா நிவர்த்தி ஆகும். இதில் சந்திராஷ்டம நாட்கள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 22லேருந்து நவம்பர் 25. நவம்பர் 22ஆம் தேதி மாலை 4:47 முதல் நவம்பர் 25 விடியற்காலை 4:27 வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா காரணம் என்னென்னா, சந்திரன் குரு சஷ்டாஷ்டகம், அதாவது 6, 8ங்கிற அமைப்பில் குரு இருக்கிற இடத்துலேருந்து 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிற இடத்துலேருந்து 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வார்த்தைக்கும் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக பண விவகாரங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். அதனால் அந்த நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்காக பைத்தியகாரத்தனமாக சில தவறுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு, அதுவும் குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு, குடும்பஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் இருந்து குருவின் பார்வையில் வர்றதுனால ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். ஆனால் உங்களுக்கு தான் அதில் வெற்றி கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணை அடங்கி போவார். அதனால் நீங்கள் இது நாள் வரைக்கும் உங்கள் வீட்டில் சிதம்பரமாக ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. இப்போ இந்த மாதம் அது மதுரையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆட்சி அங்கே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு அடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவருடைய ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. இன்ஃபேக்ட் அவருக்கு ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் ரிஷபராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், படிக்கின்ற குழந்தைகள், உங்களுடைய 5ஆம் இடத்துல ராசிநாதன் சுக்கிரன் நீச்சமாக இருக்கார் முதல் 2 நாட்கள். அதுக்கப்புறம் அஸ்தங்கிதம் அடைகிறார் சூரியனோட. இதனால் என்ன பலன் அப்படின்னா, அடுத்தவங்க கூட பார்ட்னர்ஷிப் சேர்ந்து படிக்கிறத தவிர்க்கணும். இந்த ஜாயின்ட் ஸ்டடியை ரிஷபராசி நண்பர்கள் வச்சுக்கக்கூடாது. அடுத்தவங்களை நம்பினீங்கன்னா ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கூட இருக்கிறவங்க தே வில் ஓவர் ஷேடோ யூ. உங்களை படிக்க விடாமல், அதாவது இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லி உங்களை படிக்க விட மாட்டாங்க. ஆனால் அவங்க தனியாக உட்காந்து படிச்சிருவாங்க. அதனால் யாரையும் நம்பாதீங்க. படிக்கிற குழந்தைங்க இந்த மாதம் கொஞ்சம் மந்தத்தன்மையோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிப்பில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நல்ல விதமான பலன்கள் இருந்தாலும் பெரிய லாபத்தை எதிர்நோக்க முடியாது. அதே சமயம் உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். காரணம், 3ஆம் இடத்துல குரு இருந்து கொண்டு 11ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. உங்களுக்கு மரியாதை உயர்வும் லாபமும் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும்.
இதில் சுகஸ்தானாதிபதியான சூரியன் 16ஆம் தேதி வரைக்கும் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். வீடு கட்டுறதுக்கோ இல்லை வீட்டை வாங்குறதுக்கோ இல்லை வீட்டை பராமரிப்பு செலவு பண்ணுறதுக்கோ அன்வான்ட் எக்ஸ்பென்ஸ் ஆகுமே தவிர அதனால் உங்களுக்கு லாபம் கிடையாது. கடன் ஜாஸ்தியாகும், இல்லாட்டி விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த ராசியில் பிறந்த பெண்கள் குறிப்பாக ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. என்ன காரணம் அப்படின்னா 6ஆம் இடத்துல சூரியன் நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நெஞ்சு பகுதியில் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த நெஞ்சு பகுதியில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ரிஷப ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சற்று மந்தத்தன்மை இருக்கும். தொழில் வளர்ச்சி அடைவதில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் 4ஆம் வீட்டதிபதி நீச்சமாக இருக்கிறனால எந்த இடத்துலையும் உங்களுக்கு கௌரவ குறைபாடு ஏற்படாது. அதனால் கவலைப்பட வேண்டாம். சொன்ன சொல் காப்பாற்றுறதுக்காக சில உடன்பிறப்புகளுடனோ அல்லது சில நண்பர்களுடனோ அனுசரித்து சென்று அவர்களிடம் காரியத்தை சாதித்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. கூட இருக்கிறவன் சப்போர்ட் பண்ணுவான். அதனால் நீங்கள் யாரையும் பகைச்சிக்க முடியாது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதத்தில் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார், எங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கணும்னா ராசிநாதன் சுக்கிரன் நீச்சமாக இருக்கார். அது மட்டும் இல்லை, இதில் சூரியனும் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். 4ஆம் வீட்டதிபதியும் லக்னாதிபதியும் நீச்சமாக இருக்கிறதுனால மன தைரியத்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நவநீத கிருஷ்ண பெருமாள், அதாவது கிருஷ்ணருடைய ஒரு அம்சம் நவநீத கிருஷ்ணன்னு பேர். அது என்ன அப்படின்னா கிருஷ்ணருக்கு நவநீதம்னு ஒரு வெண்ணெய் சார்ந்த ஒரு ப்ராடக்டை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது என்னென்னா வெண்ணெயில் வெண்ணெய் எடுத்துட்டு அதில் கல்கண்டை நல்லா பொடி பண்ணி போட்டு இல்லாட்டி சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நிவேதனம் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும். நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் நவநீதம்னு பேர். அந்த நவநீதத்தை விரும்பிய கிருஷ்ணருக்கு நீங்கள் அந்த நவநீதத்தையே பிரசாதமாக அதாவது சமர்ப்பணம் செய்து அதை உண்டு மகிழ்வது மூலமாகவும் கிருஷ்ணர் கோயிலுக்கோ அல்லது குழந்தையாக இருக்கக்கூடிய 3 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ வெண்ணெயை கொஞ்சோண்டு ஊட்டிவிட்டு அவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து நீங்கள் வாழ்க்கையில் நிம்மதி அடைவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். கிருஷ்ணர் வழிபாடு செய்வது உங்களுக்கு உச்சிதமான பலன்களை ஏற்படுத்தி மன நிம்மதியும் அடுத்தவர்களுடன் அதாவது அடுத்தவங்க கிட்ட கெட்ட பெயர் ஏற்படாமல் பகைமை உணர்வு இல்லாமல் பாதுகாப்பதற்கு அந்த நவநீத கிருஷ்ண பெருமான் துணை இருப்பான். மிதுன ராசி நண்பர்களுக்கான நவம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருந்து கொண்டு உச்சபலமாக இருந்து கொண்டு தசமஸ்தானத்தை பார்க்குற தன்னுடைய சொந்த வீட்டை அலுவல் ரீதியாக முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு, சொல்வாக்கு, செல்வாக்குன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க போகிறது. குறிப்பாக குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், குடும்பத்தில் லாபத்தை பெருக்குகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். தாயார் மூலமான ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 6, 8, 10 ஆகிய இடங்களை குரு பார்க்கறதுனால இந்த மாதத்தில் சனியும் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இதனால் உங்களுக்கு எழுச்சி மிகும் மாதமாக இருக்கும். கடன் ஜாஸ்தி ஆகும். மிதுன ராசிக்கு இப்போ கடன் ஜாஸ்தி ஆகுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் அந்த கடனால் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் 1, 2, 3, 4, 5, 6ஆம் தேதி. 6ஆம் தேதி காலை 11 மணி வரை. அதன் பிறகு 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 20, 21, 22, 23, 24, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சி எடுத்தால் தட் வில் பி சக்ஸஸ்ஃபுல். அடித்து சொல்லலாம். நீங்கள் தைரியமாக நீங்கள் சில விஷயத்தை ஆரம்பிக்கிற ஒரு இந்த 21, 23 இந்த நாட்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் எடுக்கிற காரியம் சக்ஸஸ் தான் அப்படின்னு அடித்து சொல்லக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு மனச்சலனத்தையும் தடுமாற்றத்தையும் ஏற்படுகின்ற நாட்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாட்கள். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள், ஆனால் புது புது எதிரிகளை நீங்கள் உருவாக்குவீங்க. அது என்றைக்குன்னு கேட்டீங்கன்னா நவம்பர் 25 காலை 4 மணி 27 நிமிடம் முதல்
நவம்பர் 27 மதியம் 2:07 வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் மகர ராசியில் இருந்து கொண்டு உச்ச குருவின் பார்வையில் இருப்பார். நீங்கள் கேட்கலாம், குரு பார்வையில் இருந்தால் நல்லது தானே சார் அப்படின்னு. நல்லது தான். அதாவது நீங்கள் புதுசாக நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் புதுசாக உங்களுடைய எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். அதனால் கவனமாக பேசணும். இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு மனசுக்கும் வார்த்தைக்கும் சம்மந்தம் இருக்காது. புத்திக்கும் வார்த்தைக்கு சம்மந்தம் இருக்கார், மனசுக்கும் வார்த்தைக்கு சம்மந்தம் இருக்கார். மனசில் நினைக்கிறத அப்படியே உளறி கொட்டி கெட்ட பெயர் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. 2ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள், உறவுகளின் வருகை ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. வருமானத்திற்கு குறைவில்லாத நாட்களாக இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே. அதே சமயம் 4ஆம் இடத்துல விரையாதிபதி 5ஆம் வீட்டதிபதியான சுக்கிரன் நீச்சமாக இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. இந்த மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு அவர் பயிற்சி ஆகிறாரு. உங்கள் குழந்தைகளின் செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுல தாமதம் ஏற்படும். அதனால் திருமண தம்பதிகள் கொஞ்சம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாது. இந்த ராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பில் ஆர்வம் இருந்தாலும் உங்களுடைய மந்தத்தன்மை அல்லது சோம்பேறித்தனத்தின் காரணமாக படிப்பில் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் கெடுதல் பண்ண மாட்டாங்க. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக செயல்படுவார்கள். படிப்புலையும் சரி வேலையிலையும் சரி கூட இருக்கிறவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட்டே. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, 6ஆம் வீட்டதிபதி 6ஆம் இடத்துல இருந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால செவ்வாய் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. உங்கள் உடம்பில் எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் சரி, அப்படியே சூரியனை பார்த்த பனி போல் மறைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 26ஆம் தேதி அன்னைக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த டைம் உங்களுக்கு ஒரு அந்த 26ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சில இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன காரணம்னா, சொல்லக்கூடிய வார்த்தைகள்னால நீங்கள் எதையோ நல்லது சொல்ல போக அது பார்க்குறவங்களுக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்கள் பேரில் குற்றத்தை சொல்லுவாங்க. அதாவது அபவாத பெயரை சம்பாதிக்கிறதுக்கு 26, 27, 28, 29 அபவாத பெயர் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசுவது நல்லது. அதே சமயம் இந்த மிதுன ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழில் மேன்மை ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு. நீங்கள் வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவர், ஹெச்ஆரில் இருக்கீங்க, இல்லை ஆன்மீக பேச்சாளர், என்னை போன்ற ஜோதிடர்கள் அவர்களாக இருந்தால் இந்த மாதம் உங்களுடைய வாக்கு வன்மையின் காரணமாக உங்களுக்கு புதிய கஸ்டமர்ஸ் வருவாங்க. வருமான அதிகரிப்பு ஏற்படும். தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்குது. இதில் நீங்கள் ஒரு கேள்வி வரும், சார் 10ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரே, அதனால் ஏதாவது பாதிப்பு இருப்பான்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே குரு வக்ர பெயர்ச்சி ஏற்படும். பின்னாடி உங்கள் ராசிக்குள்ளே வராரு. அந்த சமயத்தில் உடம்பு கொஞ்சம் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே உடம்பு படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ எந்த கெடுதலும் கிடையாதுங்க. உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இதில் நல்ல விஷயம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைக்கும். ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை, முதலீடுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இத்தனை நாளாக உங்களுக்கு ஒரு சொந்த இடம் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ சொந்த இடத்துல போய் அமரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, இல்லை நிலம் சார்ந்த தொழில் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, எந்த பிஸ்னஸ் ரிலேட்டட் டு லேண்ட் எது பண்ணினாலும் சரி, அதாவது நங்கூரம் இடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் கப்பலில் இருக்கிற ஒரு தண்ணி சார்ந்த தொழில் பண்ணாலும் சரி, அதுலேயும் உங்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் வருது. இதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி பாதையில் பயணிக்கிறதுக்கும் கடல் கடந்த பயணத்திற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி முயற்சி பண்ணுறீங்கன்னா இட் இஸ் த ரைட் டைம், யூ கெட் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னா அந்த பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாமே ஸ்லோவாக தான் நடக்கும். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அதாவது குரு அக்டோபர் 18க்கு முன்னாடி
கட 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 கடன்ட்டு நீங்கள் பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து பேசுவீங்க, ஒரு பையனை பார்த்து பேசுவீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அதை கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் ஸ்லோ ப்ராசஸ் பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் அவசரப்பட மாட்டாங்க. நிதானமாக போகலாம், ஆயிரங்காலத்து பயிர், நம்ம மெதுவாக பண்ணுவோம், என்ன அவசரம், ஏன் அவசரப்படுறீங்க, என்னமோ நீங்கள் என்னமோ அவசரப்படுற மாதிரி. கடைசியில் அவங்க பண்ணுறது தப்பான விஷயம், அவங்க ஸ்லோவாக இருக்காங்கிறத நீங்கள் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளார கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். உடன்பிறப்புகளின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதே சமயம் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனம் கொள்வது நல்லது. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள், படிப்பில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார்னா, இந்த மாதம் முழுவதுமே சூரிய நாராயணர் வழிபாடு செய்ய வேண்டும். அது யார் சார் சூரிய நாராயணர்? நாராயணருங்கிறது பெருமாள், சூரிய நாராயணங்கிறது நம்ம தினமும் பார்க்கக்கூடிய சூரியனை தான். அதனால் தினமும் காலையில், ஆக்சுவலி இப்போ சுறுசுறுப்பு உங்களுக்கு வேணும், இந்த சுறுசுறுப்புக்காக தான் இதை நான் சொல்கிறேன். தினமும் காலையில் சூரிய உதயமாகும்போது, முடிஞ்சதுன்னா உங்கள் ஊரில் பீச் இருந்ததுன்னா, நீங்கள் கடற்கரையோரமாக இருந்தீங்கன்னா அந்த பீச்சுக்கு காத்தால் 5:45 போயிடுங்க. அந்த சூரியன் அங்கே உதிக்கும் போது நீங்கள் நின்றுண்டு ஆதித்ய ஹிருதயத்தை சொல்லிவிட்டு ஒரு 14 தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் பார்க்காத வெற்றிகளை பார்க்கக்கூடிய ஆற்றலை அந்த சூரிய நாராயணர் உங்களுக்கு வாரி வழங்குவார். ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். கடகராசி நண்பர்களுக்கான நவம்பர் மாத ராசி பலன்கள். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் குரு உச்சமாக இருக்கார். அதாவது அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தகுதி இருக்குது, ஆனால் ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பீங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல சூரியன் நீச்சமாக இருக்கார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி மந்த் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். குறிப்பாக நெஞ்சு பகுதியில் இன்ஃபெக்ட், இந்த தொண்டை சார்ந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஆனால் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக உங்களுக்கு குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். உங்களுடைய வியாபார செழிப்புத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளுடன் நல்ல அந்யோன்யம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் மூத்த சகோதரர்கள், குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையின் மூத்த சகோதரர் சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களால் உங்களுக்கும் உங்களால் அவர்களுக்கும் ஆதாயம் ஏற்படும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய அட்வைஸ் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர், உங்கள் மனைவியோ இல்லை கணவனோ, அவங்க அப்பா அம்மா, அவங்களுக்கு இப்போ நல்ல நேரம் அமையக்கூடிய வகையில் இருக்குது. உங்களால் அவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாட்கள், கடகராசியில் பிறந்தோருக்கான நவம்பர் மாதத்தில் உண்டான சாதகமான நாட்கள்லாம் 2ஆம் தேதி, 3, 4, 5, 6, 7, 8, 10, 11, 12, 15, 16, 17, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27ஆம் தேதி மதியம் 2 மணி வரை, அதன் பிறகு 29ஆம் தேதி ராத்திரி மற்றும் 30ஆம் தேதி உங்களுக்கு சாதகமான நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் உங்களுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், தொழில் முதலீடுகள், உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எடுப்பது, அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, ஃப்ரான்ச்சைசி சைன் பண்ணுறது, ஃப்ரான்ச்சைசர் அலாட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு நற்செய்திகள் தருகின்ற நாட்கள் இந்த நாட்கள். இதில் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு ஒரு 2 நாள் இருக்குது. நவம்பர் 27 மதியம் 2 மணி 7 நிமிடம் முதல் நவம்பர் 29 இரவு 8 மணி 33 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த டேஸில் மட்டும் 27 மத்தியானம் 2 மணிலேருந்து 29 ராத்திரி 8:30 மணி வரைக்கும் நீங்கள் சந்திரன் உங்கள் ராசிக்கு, கடகராசிக்கு 8ஆம் இடத்துல, அதாவது கும்பராசியில் இருப்பார், ராகுவோடு இணைஞ்சிருப்பார். ராகுவோடு சேருகின்ற சந்திரன் மனசில் சலனத்தை ஏற்படுத்துவார், தவறான வார்த்தை பிரயோகத்தை ஏற்படுத்துவார். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கார். விரக்தி மனப்பான்மையாக பேசுகிறதா சொல்லிவிட்டு இஷ்டத்துக்கு கதை விடுவீங்க. அதுதான் பிரச்சனையே. அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் இந்த நாட்களில் மட்டும். இந்த நவம்பர் மாதத்தில் கடகராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு 2ஆம் வீட்டதிபதி நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால மாத முற்பகுதி நவம்பர் 16 வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது ஒருத்தர், ஒன்று மாற்றி ஒருத்தர், யாருக்காவது ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
முதல்ல உங்களுக்கு வரும், அடுத்தது உங்கள் குழந்தைகளுக்கு வரும், உங்கள் குழந்தைகளுக்கு முடிஞ்சோடனே உங்களுடைய மாமனார் மாமியாருக்கு, அடுத்தது உங்களுடைய கணவருக்கு. இப்படி லைனாக ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உடம்பை கவனமாக பார்த்துக்கோங்க. நீர் சார்ந்த இன்ஃபெக்ஷன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல, பாதகாதிபதி 3ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். ஆனால் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சனியால் பார்க்கப்படுவது உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் அல்லது வீட்டில் வேலை செய்யக்கூடிய உங்களுடைய வீட்டில் சர்வன்ட் மெய்டு வேலை பண்ணுவாங்களே அவங்க மூலமாக உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் சுக்கிரன் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு 4ஆம் இடத்திற்கு. அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்வது நல்லது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகளின் தரம் தாழ்ந்த செயல்பாடுகள் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இடமாற்றம் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு அவங்களுடைய குதர்க்க பேச்சுக்கள் அல்லது ஏதாவது வேண்டாத விஷயம் பண்ணுவாங்க தெரியுமா, இந்த திருசம வேலைன்னு சொல்லுவாங்க. இந்த திருசம வேலை பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த இடமாற்றத்தை தடுப்பதற்கு அவர்கள் முயற்சி எடுப்பார்கள். அதனால் அவங்கக்கிட்ட பட்டும் படாமலும் சண்டை போட்டிங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தியாகிடும். அதனால் பேசுகிறத குறைச்சிக்கோங்க. இந்த கடக ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். படிப்பில் ரொம்ப விசேஷமாக இருப்பீங்க, ரொம்ப அறிவாளித்தனமாக செயல்படுவீங்க. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லாது ஏதாவது வேலைக்காக முயற்சி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம்ஸில் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் தங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாகவோ அல்லது பங்காளிகள் மூலமாகவோ இருந்த சங்கடங்கள் விலகும். அதனால் உங்களுடைய பங்காளி சண்டை விலகிறதுனால பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதிப்பு மரியாதை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த கடகராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள், கலைத்துறையில் பிறந்தவாளுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும், செல்வாக்கு உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்லாம் வருமானத்திற்கு ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தரமான வார்த்தைகளை பேசாமல் தவறான வார்த்தைகளை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தடுமாற்றமான வார்த்தைகள் ஏற்படும். குறிப்பாக ஆன்மீக பேச்சாளர்களுக்கெல்லாம் தேவையில்லாத சில அபவாத பெயர் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான சூரியன், அவர் ஏற்கனவே உங்களுக்கு பாதகாதிபதி, அவர் நீச்சமாக போயிருக்கார். ஒரு கேள்வி வரும், பாதகாதிபதி கெட்டு போனால் நல்லது தானே சார் அப்படின்ட்டு. நல்லது தான். ஆனால் அவர் 4ஆம் இடத்துல போயிருக்கிறதுனால தேவையில்லாத, அதுவும் குறிப்பாக நீச்சமாக இருக்கிறதுனால தவறான வார்த்தை பிரயோகத்தை ஏற்படுத்தி உங்களுடைய கௌரவத்தை, உங்களுடைய தொழிலில் ஒரு மந்தத்தன்மை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் கவனத்துடன் பேசுவது நல்லது. அதே சமயம் வருமானத்தில் ஒரு சின்ன தடை ஏற்படுறதுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதனால் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய மாசாந்திர செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால வியாபாரத்தில் ஒரு மந்தத்தன்மை ஏற்படுகின்ற சூழ்நிலை. அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ், அதாவது வம்பு வழக்குகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஓரளவுக்கு நற்பலன்கள் ஏற்படும், அதிலெல்லாம் கெடுதல் கிடையாது. இந்த கடகராசியில் பிறந்த அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளின் தவறான குற்றச்சாட்டுகள் அல்லது தவறான வேலைகள் காரணமாக தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்திங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் இருந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏன்னா வார்த்தைகளில் கவனம் தேவை. 2ஆம் இடத்ததிபதி சூரியன் மாத பிற்பகுதியில் 16ஆம் தேதிக்கு மேலே 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் வரும்போது, செவ்வாயோடு இணையும் பொழுது உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளார மனஸ்தாபம் இருந்ததுன்னா பிரிஞ்சவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும் இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும். படிக்கிற குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் அதிகரித்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மேல் படிப்புக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஆதாயத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன விஷயம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார், பரிகாரம் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுப்பிரமணிய சுவாமி, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை வணங்க வேண்டும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமின்னு அங்கே அவருக்கு பேர் செந்திலாண்டவன்னு பேர். ஏன் செந்திலாண்டவன்னா, அவர்
அதாவது எல்லாருக்குமே ஆண்டவனாக திகழக்கூடிய ஆற்றல் ஒருத்தருக்கு மட்டும் உண்டுன்னா அது யாருன்னா செந்தில் ஆண்டவன் தான். அதனால தான் அந்த இடத்துக்கு ஆண்டவன்னு பேர் அவருக்கு. அதாவது உலகத்தை ஆளக்கூடிய ஆற்றல் கொள்ளக்கூடிய நபர் அப்படிங்கிறனால அந்த செந்தில் ஆண்டவனை தரிசித்து வழிபடுங்கள். அப்படி இல்லை போக முடியலன்னா அந்த திருச்செந்தூருக்கு உண்டான ஷஷ்டி கவச்சம் இருக்குது. அதுக்கு தேவராய சுவாமிகள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த அறுபடை வீட்டுக்கும் எழுதியிருக்காரு. அதில் திருச்செந்தூருக்கு உண்டான சஷ்டி கவசத்தை படித்து வாருங்கள். அப்படி தெரியல அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச கந்த சஷ்டி கவசத்தை படிச்சுட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா உங்களுக்கு திருப்புகழை படித்து வருவதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் அமையும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை இருப்பான். சிம்ம ராசியில் பிறந்தோருக்கான நவம்பர் மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் நீச்சமாக இருக்கிறதுனால, அதாவது 3ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால எதையாவது நினச்சி மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை நீங்களே அமைச்சுப்பீங்க. மனசில் பயம், எதிர்காலத்தை பற்றிய பயம், வியாபாரத்தை பற்றிய பயம், உங்களுடைய வருமானத்தை பற்றிய பயம், குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றிய பயம்னு நீங்களாக ஒரு கற்பனையில் வாழ்வீங்க. இந்த கற்பனையை விட்டு என்றைக்கு வெளியில் வரீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். இதில் வந்து 2ஆம் இடத்துல சுக்கிரன், அதாவது 10ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சில வேலையை மாற்றிக்கிறேன், நான் ஒரு வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறேன் அப்படின்னா இந்த மாதம் இந்த நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதே சமயம் நவம்பர் 16 வரைக்கும் எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து நீச்சஸ்தானத்தை விட்டு 3ஆம் இடத்துக்கு போயிட்டு அஸ்தங்கித பலனை அடையிறதுனால அவர்னால தன்னுடைய ஒளியை உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால் உங்களுக்கு தொழில் அமைவதில் தாமதம் ஏற்படும். இந்த சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2ஆம் தேதி காலை 11 மணி வரை, அதன் பிறகு 4ஆம் தேதி மத்தியானம் 1 மணிலேருந்து ஆரம்பித்து 5, 6, 7, 8, 9, 10ஆம் தேதி 10ஆம் தேதி வந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும், அதன் பிறகு 12ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் சாயந்தரம் 6 மணிலேருந்து ஆரம்பித்து 13, 14, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29ஆம் தேதி இரவு 8 மணி வரை உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும். சந்திராஷ்டம நாட்கள் அது தெரிஞ்சிட்டாதான் மற்ற நாட்கள்லாம் ஏன் சக்ஸஸ்ஃபுல்னு உங்களுக்கு தெரியும். சந்திராஷ்டம நாட்கள் வந்து சந்திரன் வந்து அஷ்டமஸ்தானத்தில் சனியோடு சேரப்போகிறாரு. 29ஆம் தேதி ராத்திரி 8 மணி 33 நிமிஷத்துலேருந்து டிசம்பர் 1ஆம் தேதி ராத்திரி 11 மணி 18 நிமிஷம் வரைக்கும். இது வந்து மாத கடைசியில், மாத ஆரம்பத்தில் ஒரு 2 நாள் சந்திராஷ்டம நாட்கள். நவம்பர் 2ஆம் தேதி காலை 11 மணி 27 நிமிடம் முதல் நவம்பர் 4ஆம் தேதி மதியம் 12 மணி 34 நிமிஷம் வரைக்கும். இந்த முதல் சந்திராஷ்டமம் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன் அப்படின்னு கேட்டால் சனி வக்கரமாக இருக்கார், குழப்பம் கிடையாது. இந்த 2ஆவதாக வரக்கூடிய நவம்பர் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் உண்டான சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டு உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கொடுக்கக்கூடிய பணப்பற்றாக்குறை, தவறான வார்த்தை பிரயோகங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை, அந்த சமயத்தில் தான் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார் குரு பார்வையில். அதனால் உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள், இடமாற்றம் ஏற்படுதல்னு ஏகப்பட்ட சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். ஆனால் அதே சமயம் சந்திராஷ்டம நாட்களில் வார்த்தைகளால் புது இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத, நீங்கள் சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்வீங்க, உங்கள் மரியாதையை குறைக்கிற மாதிரி இருக்கும். இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது படிக்கின்ற குழந்தைகளாகட்டும், வேலைக்கு செல்ல முயற்சித்து கொண்டிருக்கும் ஆண் பெண்களாகட்டும், அதே சமயம் திருமண வயதினராகட்டும், இவங்க 3 பேர்த்துக்கும் இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டத்திடம் சற்று விலகி இருப்பது நல்லது. நீங்கள் யாரை ரொம்ப நம்புறீங்களோ அவங்களே முதுகில் குத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. படிக்கிற குழந்தைங்க உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்க தான் உங்களை வந்து தப்பான இடத்துல இந்த கொஷின்ஸ்லாம் படிக்காத அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு யார் உங்களுக்கு நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருக்காங்களோ அவங்களே உங்களுக்கு
இந்த இந்த கம்பெனிக்கு போகாதப்பா, இந்த கம்பெனிக்கு போனீங்கன்னா உனக்கு டைம் வேஸ்ட்டு, இன்டர்வியூலாம் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு அது உங்கள் தகுதிக்கு குறைவான இடமா இருக்கும். அதாவது உங்களுடைய டேலண்ட் வந்து அங்கே ரொம்ப ஜாஸ்தி எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இடம். அதனால் அவர்களாலும் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் நவம்பர் 28 வரைக்கும் அனுகூலமாக இருக்கும். நவம்பர் 28க்கு மேலே தேவையில்லாத குழப்பங்கள் குடும்பத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாரையாவது லவ் அஃபேரில் இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய உண்மைத்தன்மை, அந்த நபருடைய உண்மைத்தன்மையை நீங்கள் அறிந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். அதனால் உங்களுக்கு மன சஞ்சலம், மன தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாதக்கடைசி உங்களுக்கு மனசில் ஒரு விதமான வெறுமைத்தன்மையும் கோபத்தையும் ஏற்படுத்தும். கோபத்தில் தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால அந்த விஷயத்துக்கு நீங்கள் முனைப்பு காட்ட வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வருமானத்தில் தடை ஏற்படுறதுக்கோ அல்ல சொல்லக்கூடிய விஷயத்தில் கம்யூனிகேஷன் கேப்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் மேலதிகாரிகள்கிட்ட நான் லீவ் எடுக்கணும்னு சொல்லியிருப்பீங்க, ஆனால் என்றைக்குன்னு சொல்ல மாட்டீங்க. நீங்கள் ஒரு நாள் லீவ் நம்ம சொல்லிட்டோம்னு நினச்சிட்டு லீவ் எடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிளாக் மார்க்காக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் உங்களுடைய தொழில் ரீதியான மந்தத்தன்மை ஏற்படுகின்ற சூழ்நிலை, வருமான தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு முயற்சி எடுக்கிறீங்க, ஆனால் அந்த முயற்சி தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபாரின் போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், ஆனால் அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ண மாட்டீங்க. இதனால் உங்களுக்கு கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட்டே இன்வேலிட் ஆகிறதுக்கோ அதாவது எக்ஸ்பயர் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இல்லை பாஸ்போர்ட்டில் ஏதோ ஒரு தப்பு அப்போ தான் கண்டுபிடிப்பாங்க. இல்லை விசா கிடைக்கிறதுல ஒரு தடுமாற்றம் ஏற்படும். கடைசி நேரத்தில் உங்கள் உறவுகளில் யாரையாவது இழக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஆனால் தந்தைக்கு பாதிப்பு இல்லை, தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் அவங்க பேரில் ஒரு கண்ணு வச்சுக்கிறது நல்லது. உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. உங்களுக்கு வண்டி வாகனம் நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் முதலீடுகள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது. புதுசாக வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் வாங்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும். ஏன்னா செவ்வாயும் புதனும் 4ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறனால நிலத்தில் முதலீடு பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வருது. சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆலோசனையின் பேரில் இதை செய்வது மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய கடன் பிரச்சனை சற்று தலைதூக்கக்கூடிய தலைவருத்து ஆடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு முயற்சி எடுக்கும்போது இந்த கடன் பிரச்சனை தான் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். என்ன சொல்லுவாங்க, நீ கடன் அடைச்சிட்டு நீ ஃபாரினுக்கு வாப்பா, நீ போயிட்டு திரும்பி வராமல் போயிட்டேன்னா உங்கள் பேரில் நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுவாங்க. அவங்கக்கிட்டெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே செட்டில் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரை பண்ணுறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதத்தில் ராசிநாதன் சூரியன் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு 16ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறார். அந்த 16க்கு மேலே தாங்க உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனே ஆரம்பிக்கிறது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இதில் சுக்கிரன் இந்த மாத கடைசியில் 26ஆம் தேதி அந்த 4ஆம் இடத்திற்கு போகும்பொழுது சுகங்கள் அதிகரிக்கும், வசதி வாய்ப்புகள் பெருகும், நகைகள் அதாவது விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கிறது, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குறது, தங்க நகைகள் வாங்குவதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பொருட்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது நவம்பர் மாதத்தில் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க நிலம் சார்ந்த முதலீடுகள்லாம் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குன்னு ஏற்கனவே சொன்னேன். விவசாயிகளுக்கு புதிய முதலீடுகள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க உதவிகள் மாத பிற்பகுதியில் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கான பரிகாரம் அதாவது சிம்மராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பாலா திரிபுர சுந்தரி அதாவது பாலா திரிபுர சுந்தரின்னு அதாவது அம்பாளுடைய 9 அம்சத்தில் அந்த பாலையும் ஒரு அம்சம், குழந்தை வடிவமாக இருக்கக்கூடிய நபர். இந்த மாதத்தில் எந்த குழந்தைய பெண் குழந்தையை பார்த்தாலும் அவங்களுக்கு ஆசைப்பட்டதை வாங்கி கொடுங்க. சாக்லேட்லேருந்து ஆரம்பிங்க, ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வேண்டாம். சிம்பிளான விஷயம். பாலா திரிபுர சுந்தரி பாலைன்னு சொல்லுவாங்க. அந்த பாலைக்கு உண்டான கோயில் அரக்கோணம் பக்கத்தில் நெமிலிங்கிற ஊரில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வர முடிஞ்சால் போயிட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
துர்க்கை வழிபாடு செய்வதன் மூலமாக எதிரிகள் தொல்லை அடங்கும் சூழ்நிலை ஏற்படும். கன்னி ராசியில் பிறந்தோருக்கான நவம்பர் மாத ராசி பலன்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதியான சூரியன் நீச்சமாக 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால செலவுகள் குறைகின்ற மாதமாக இருக்கும். தந்தை வழியில் சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையுடைய ஆரோக்கிய விஷயம் சற்று கவலையை ஏற்படுத்தும். ஆனால் செலவுகள் வேறு மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு சப்போர்ட் உங்கள் அப்பாவுடைய செலவு தான் இருக்குமே தவிர உங்களுக்கான செலவுகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். உங்கள் தந்தையால் உங்களுக்கு மனஸ்தாபம் வீட்டில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசியில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கார், பாக்யாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்களுக்கு வர வேண்டிய சுப நிகழ்வுகள் தாமதப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு முதல் 15 நாளைக்கு தான். அதாவது சுக்கிரன் 2ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசியை விட்டு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஆனால் அந்த இடத்துல சூரியனோடு இணையறதுனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான நாட்கள், அதாவது இவ்வளவு சங்கடத்திலையும் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 1, 2, 3, 4ஆம் தேதி மதியம் 12 மணி வரை, அதன் பிறகு 8ஆம் தேதி காலை 11 மணி முதல் 9, 10, 11, 12ஆம் தேதி மாலை 6 மணி வரை, அதன் பிறகு 15, 16, 17, அதுக்கப்புறம் 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் வருமான அதிகரிப்பு ஏற்படும். வேலை விஷயத்தில் உங்களுக்கு வேலைக்காக முயற்சி எடுத்தால் வெற்றிகள் கிடைக்கும். தாய் வழி உறவுகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்காங்க. ஆனால் இந்த மாதம் தந்தையின் உறவுகள், தந்தை வழி உறவுகளால் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. தந்தையுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படும். ஆனால் உங்களை பற்றி தப்பாக போட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் உங்களுடைய தந்தை வழி உறவுகள், நண்பர்கள் மூலமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் 4ஆம் தேதி மதியம் 12 மணி 34 நிமிடம் முதல் நவம்பர் 6ஆம் தேதி காலை 11 மணி 47 நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. என்ன காரணம்னா சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்பொழுது சூரியனின் பார்வையில், நீச்ச சூரியனின் பார்வையில் இருப்பார். உங்களுக்கு மனசில் சலனத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்குற மாதிரி சில தவறுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் தந்தை உங்களை தப்பான வழியில் நடத்துகிற மாதிரி இருக்கும், அல்லது தந்தை அவருடைய தவறான நடவடிக்கையால் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுடன் மன வேற்றுமைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால உறவுகள் வகையில் பகை ஏற்படுகின்ற சூழ்நிலை. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா எந்த இடத்துலையும் உங்கள் கௌரவம் பாதிக்கப்படாது. நீங்கள் போனால் பெருந்தன்மையாக போட்டோன்னு விட்டுட்டு வரக்கூடிய வகையில் இருப்பீங்க. அவர்களுடைய சிறுபிள்ளைத்தனமான செயல்பாடுகளை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். யாரை நல்லவன், யாரை நமக்கு உதவிகரமாக நிற்பான், நமக்கு சந்தோஷமாக இருப்பான், நமக்கு நல்ல உறவினன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நபர்களே அவர்களுடைய சுய புத்தியை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இது குடும்ப தலைவிகளுக்கு பொருந்தும், குழந்தைகளுக்கு பொருந்தும், உத்தியோகஸ்தர்களுக்கு பொருந்தும். யாரெல்லாம் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது பொருந்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும், கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அலுவல் ரீதியாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு சாதகமாக அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க. ஆனால் உறவுகள் வகையில், அதாவது வெளியில் இருக்கிறவன்லாம் நல்லவன், குடும்பத்தில் இருக்கிறவன் சொந்தக்காரன் தான் பிரச்சனை பண்ணுவான். அதனால் சொந்தக்காரங்க விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. இதில் 3ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கைக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வழக்குகளில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களுடைய லாபத்தை பாதுகாக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸு, போலீஸ் கேஸு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பயப்படுவீங்க, மனசுக்குள்ளார ஒரு பயம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் எந்த விதத்திலும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. உடன்பிறப்புகள் உங்களுக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்தில் கூட பிறந்தவங்க சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவர்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும். அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். படிப்பில் ஆர்வம் அதிகரித்து உங்களுடைய தனிப்பட்ட திறமை, இத்தனை நாளாக ஒரு மாதிரி மந்தமாக படிச்சிருப்பீங்க, இப்போ ரொம்ப சூப்பராக படிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த போர்டு எக்ஸாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால அடுத்த ஒரு 4 மாதம் 5 மாதத்தில் உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டை அந்த இடத்துல காமிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகளிலும் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ வீட்டை விற்க முடியாது. இப்போ வீட்டையோ நிலத்தையோ விற்கிறதுக்குன்னு போனீங்கன்னா அது விற்க முடியாத சூழ்நிலை இருக்குது. ஆனால் வீட்டில் போய் முதலீடு பண்ணலாம். பணத்தை என்கிட்ட பணம் கொஞ்சம் இருக்குது சார், நான் வந்து பிஸ்னஸ்க்காக முதலீடு பண்ணுறேன், இல்லை எங்கள் அப்பா அம்மா வந்து கொடுத்த பணத்தை நான் சொந்த வீடு வாங்குகிறேன், தாராளமாக வாங்கலாம். அதாவது நிலத்தில் முதலீடு பண்ணால் இப்போ தங்கும். நிலத்தில் பண்ணாமல் நீங்கள் வேறு ஏதாவதுக்காவது யாருக்காவது கடன் கொடுக்குறீங்கன்னா அந்த கடன் உங்களுக்கு நட்பை முறிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. உங்கள் ஆரோக்கியத்திலும் பாதிப்பு இல்லை, உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்திலும் பாதிப்பு இல்லை, உடன்பிறப்புகள் ஆரோக்கியத்திலும் பாதிப்பு இல்லை. ஆனால் தந்தை வழியில் உங்களுக்கு ஒன்றா ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரலாம், அல்லது உங்களுடைய தந்தையுடன் மனஸ்தாபம், வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த கன்னி ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக ரீதியாக சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கோ சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த இடமாற்றம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஆர்கியூ அண்ட் கெட் இட். நீங்கள் சாதாரணமாக போய் லெட்டர் எழுதி கொடுத்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா, ஒரு மெயில் ரெக்வெஸ்ட் போட்டிங்கன்னா வராது. அதுக்கு வந்து உங்களுடைய திறமையை பேச வேண்டும், நிறைய பேச வேண்டும். நான் இதை பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது, எனக்கு இதை மாற்றி கொடுங்கன்னு பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க. அதனால் அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சமயத்தில் மரியாதை குறைவில்லாமல் பார்த்துக்க வேண்டும். இந்த கன்னி ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்குன்னா, சுய தொழில் செய்பவர்கள், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சொந்தமாக மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபார எழுச்சியின் காரணமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் செலவுகளும் கூட வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் உங்களுடைய கலை சார்ந்த விஷயங்கள் அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மரியாதைக்குன்னு உங்கள் டேலண்ட் வெளியில் தெரியாமல் போயிடும். நீங்கள் நல்லா நடிக்கிறேன், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்க எதிர்பார்க்குற பர்ஃபார்மன்ஸ் வராது. இதனால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் சான்ஸ் கொடுத்தவங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்களோ அதற்கு மேலும் 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 முயற்சி செஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வருவதில் தாமதம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அரசாங்க விஷயத்தில் உங்களுக்கு மாத பிற்பகுதி தான் ஓரளவுக்கு அனுகூலம் இருக்கும். ஆனால் மாத பிற்பகுதி 16ஆம் தேதிக்கு மேலே சூரியன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு ஒரு விதமான பயத்தை கொடுக்கணும். ஆனால் இந்த இடத்துல குரு பார்வையில் சூரியன் செவ்வாயோடு இணையிறதுனால மனசில் ஒரு வைராக்கியம், தைரியம் அதிகரிக்கும். அதாவது குருட்டுத்தனமாக தைரியம்னு சொல்லுவாங்க, அந்த தைரியம் வராது. உங்களுக்கு கால்குலேட்டடாக இப்படி பண்ணால் நல்லது நடக்கும்னு அதை ரொம்ப அனலைஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது. இந்த மாத பிற்பகுதியில் ஷேர் ட்ரேடிங், அனலிட்டிக்ஸ் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, டேட்டா அனலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது கன்னிராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்னா, குலதெய்வ வழிபாடு, அதுக்கப்புறம் அமிர்த கடேஸ்வரர் வழிபாடு. அமிர்த கடேஸ்வரருங்கிறது வந்து கும்பகோணம் பக்கத்தில் இருக்கார். அந்த தெய்வம் வந்து அங்கே வந்து 60ஆம் கல்யாணம்லாம் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுடைய தாய் தந்தையருக்காக பிரார்த்தனை செய்து விட்டு வாருங்கள். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுவதற்குண்டான அமிர்தத்தை அந்த அமிர்த கடேஸ்வரர் வாரி வழங்கிடுவார். துலாம் ராசியில் பிறந்தோருக்கான நவம்பர் மாத ராசி பலன்கள். உங்களுக்கு ராசியில் சூரியன் நீச்சமாக இருக்கார். பதவி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு பெருசாக கெடுதல் கிடையாது. குடும்பம் சந்தோஷம் அடையும். உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. புதுசாக கடன் வாங்க மாட்டீங்க. கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. அதை குரு வந்து சனியை பார்க்குறாரு, 6ஆம் இடத்து சனி. எதிரிகளற்ற வாழ்க்கை அமைகின்ற மாதமாக இருக்கும். எதிரிகள் திருந்துவார்கள். அந்த எதிரிகள் உங்ககிட்ட வந்து சாரி சார், நான் தப்பு பண்ணிட்டேன், உங்ககிட்ட நான் வந்து மோதி இருக்கக்கூடாது, உங்களுடைய திறமை தெரியாமல், உங்கள் தகுதி தெரியாமல், உங்களுடைய கேப்பபிலிட்டி தெரியாமல் நான் பேசிட்டேன் அப்படின்னு கடல் கடந்த பயணத்தில் இருந்த தடைகள் விலகும். அதனால் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். அலுவலக ரீதியாக, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது. வளர்ச்சி ஏற்படுகின்ற, ஏன்னா 10ல் குரு, பதவி மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்துக்கு உண்டான சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 1, 2, 3, 4, 5, 6ஆம் தேதி காலை 11 மணி வரை. அதன் பிறகு 10, 11, 12, 13, 14, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு
காரிய வெற்றியையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது சக்ஸஸ் தான். அதே சமயம் உங்களுக்கு மனசலனத்தையும் ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது தொழில் விஷயமான அலைச்சலையும் பேசக்கூடிய வார்த்தைகளால் உங்களுக்கு தடுமாற்றத்தையும் அல்லது எதிரிகளின் தொல்லையையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். நவம்பர் 6ஆம் தேதி காலை 11:47 முதல் நவம்பர் 8ஆம் தேதி காலை 11:14 வரை சந்திராஷ்டம நாட்கள். சந்திரன் உச்சமடைகின்ற ஸ்தானத்தில் இருப்பார், செவ்வாயால் பார்க்கப்படுகிறார். சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு சில தேவையற்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும். குறிப்பாக உடன்பிறப்புகள் அல்லது வியாபாரத்தில் கஸ்டமர்ஸ் அல்லது வியாபாரத்தில் உங்களுடைய பார்ட்னர்ஸ் அல்லது குழந்தைகள், இந்த 4 கேட்டகரி மக்கள்கிட்ட இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு அவசரப்பட்டு வார்த்தையை கொடுத்துடாதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத அவமரியாதையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா 11ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால, அதனால் கொஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தரம் தாழ்ந்த எண்ணங்கள். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா, இந்த ஆளை கெடுக்கலாமா, இதை வந்து இந்த ஃபைலை டெலீட் பண்ணிடலாமா, இப்படியெல்லாம் யோசிப்பீங்க. அதாவது என்னென்னா உங்களுடைய எண்ணம் தவறான எண்ணம், அதுதான் உங்களை மாற்றிக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதத்தில் முதல் 16 நாட்கள் நவம்பர் 16 வரைக்கும் மூத்த சகோதரர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள், அதாவது குறிப்பாக குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாது. ஆனால் உங்களுடைய மூத்த சகோதரிகள் விஷயத்தில் தேவையற்ற மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் சில்லித்தனமாக இருக்கும், குழந்தைத்தனமாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் 16ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வியாபார லாபம், வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசாங்க அதிகாரிகள், இவர்களுக்கெல்லாம் அனுகூல வெற்றிகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். பதவி உயர்வின் காரணமாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு புதிய வேலை, புதிய பிஸ்னஸ் துவக்கக்கூடிய சூழ்நிலை, உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. கடன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. ஒரு இடத்துல கடன் அடைப்பீங்க, இன்னொரு இடத்துல, அதாவது ஒரு சின்ன கடன் அடைச்சி பெரிய கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேன்மைக்காக, மேல் படிப்புக்காக முயற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் வீட்டு அதிபதி 6ல் குருவன் பார்வையில் இருக்கிறதுனால படிப்புக்காக இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகள் அவர்களின் தேவைகளுக்காக படிப்புக்காக கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். ஸோ உங்களுடைய ஒரு கடன் அடைப்பீங்க, இந்த குழந்தைங்களுடைய மேல் படிப்புக்காகவோ, குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காகவோ, குழந்தைகளுடைய திருமணத்திற்காகவோ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ இது வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் தான் இருக்குமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது. அதே சமயம் விரையாதிபதியான புதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கடல் கடந்த தொடர்புகள் மூலமான வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதன் 23ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், 23ஆம் தேதி உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது அன்வான்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வித் யுவர் பார்ட்னர்ஸ் வில் ஹேப்பன். அதாவது உங்கள் கூட பயணிக்கக்கூடிய நபர்களுடன் மனஸ்தாபம், மன வருத்தங்கள் ஏற்படும். நீங்கள் குதர்க்கமாக பேசுவீங்க, தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவீங்க. இதில் ராசிநாதன் சுக்கிரன் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு மனம் தடுமாற்றத்தை சந்திக்கும். மனசில் ஒரு விதமான பயம் வரும், எதிர்காலத்தை பற்றிய பயம், உங்களுடைய ஆரோக்கியம் பற்றிய பயம், இதெல்லாம் இருக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை, கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வருமானத்தில் தடை இருக்காது, வருமானம் வந்துட்டே இருக்கும். ஆனால் நீங்களாக கற்பனையில் சில விஷயங்களை செய்வீங்க, இப்படி பண்ணிடலாமோ, இது நமக்கு இது நஷ்டத்தை ஏற்படுத்திடுமோ, இந்த வெற்றி கிடைக்காம போயிடுமோ, அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதே சமயம் இந்த மாதத்தில் உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் தொந்தரவுகள் அற்ற வாழ்க்கை ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால எதிரிகளை பற்றிய கவலைகள் இருக்காது. அப்படியே மாத கடைசியில் யாராவது வந்தால் கூட அவங்கக்கிட்ட உங்களுடைய அன்பான வார்த்தைகளை கொண்டும், அதாவது இன்னசென்ட்டான ஃபேஸை வச்சு நீங்கள் சாதகமாக காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய மூத்த சகோதரர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பீர்கள்.
அதற்கு உங்களுடைய தனிப்பட்ட திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாத முற்பகுதியில் உங்கள் வீட்டில் வேண்டாத பேச்சுக்கள், மாத பிற்பகுதியில் கெட்டி மேலே கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய திருமணம், உங்களுடைய அக்கா அண்ணன் அவங்களுடைய திருமணம் ரெண்டும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகள் வகையில் குறிப்பாக தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடன் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுங்க. அந்த கடன் எதுக்காக ஜாஸ்தி ஆகும்னா சுப விஷயங்களுக்கான செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் தொழில் விருத்தி, உத்தியோக மேன்மை, வியாபார வெற்றி போன்ற விஷயங்கள், வியாபாரத்தில் முதலீடுகள் செய்கிறது போன்ற விஷயங்கள் நடக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும். வாக்குச்சாதுரியம் ஏற்படும். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப விசேஷம். என்னென்னா, நீங்கள் திருப்பதி பெருமாளை வணங்க வேண்டும். வேங்கடேஸ்வர பெருமாளை வணங்க வேண்டும். கூடவே கீழே திருச்சானூரில் இருக்கக்கூடிய தாயாரையும் வணங்கி வாருங்கள். முதல்ல திருச்சானூர் போங்க, தாயாரை தரிசனம் பண்ணுங்கள். அங்கேருந்து திருப்பதிக்கு போங்க, பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள். நேராக கிளம்பி வீட்டுக்கு வாங்க. எங்களுக்கு குலதெய்வமே பெருமாள் தான் சார்னா போயிட்டு வரலாம். எங்களுக்கு திருப்பதிக்கு போய் பழக்கமே இல்லை அப்படின்னா கூட போயிட்டு வரலாம். இதன் மூலமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு அமைகின்ற சிறப்பான மாதமாக அமைந்திடும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான நவம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு தசமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் நீச்சமாக இருக்கார். சூரியன் நீச்சமாக இருக்கார் 16ஆம் தேதி வரைக்கும். வேலை சம்பந்தமாக மனசில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, 16ஆம் தேதி அவர் உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிறார். உங்களுடைய கௌரவம், மரியாதை உயரும் சூழ்நிலை ஏற்படும். இதில் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கார். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ராசியை குரு பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இது நாள் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 2012லேருந்து உங்களுக்கு மரியாதைன்னு ஒரு இடத்துல இருக்காது. எங்கேயுமே மரியாதை கிடையாது. இப்போ இனிமேல் இந்த மாதம் 16ஆம் தேதியிலேருந்து பார்க்குறவங்களாம் உங்களை பார்த்து சல்யூட் அடிப்பான், உங்களுக்கு மரியாதை கொடுப்பான். ஆனால் அது உண்மையான மரியாதையாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ஆம் தேதி காலை 11 மணி வரை. அதன் பிறகு 12, 13, 14, 15, 16, 17 மதியம் 3 மணி வரை. அதன் பிறகு 22, 23, 24, 25, 26, 27, 28, 29 ஆகிய நாட்கள் மட்டுமல்லாமல் 30ஓடு சேர்ந்து அனுகூல பலன்களை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். உங்கள் மனசையும் வார்த்தையையும் வார்த்தையில் தடுமாற்றத்தை தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 8ஆம் தேதி காலை 11 மணி 18 நிமிடம் முதல் நவம்பர் 10ஆம் தேதி மதியம் 1 மணி 3 நிமிடம் வரை உங்களுக்கு மனத்தடுமாற்றம், வார்த்தை தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். குரு 8ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் எப்படி பேசினாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா குரு எதிரி அடக்கிடுவார். இப்போ குரு 9ஆம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால நீங்கள் எப்படி பேசினாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு உங்களுக்கு வழங்கிடுவார். வெற்றிகள் தரக்கூடிய மாதமாக இருக்கும். சந்திராஷ்டமத்தில் கூட வெற்றி இருக்கும். ஆனால் நீங்கள் பேசுகிறது கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு 2ஆம் வீட்டதிபதி உச்சமாக இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். படிக்கின்ற குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். உடன்பிறப்புகள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். தந்தை வழியில் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அறிவாற்றலை வெளிப்படுத்தி வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதம். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கார். நவம்பர் 28 வக்கர நிவர்த்தி. அவருக்கு குரு பார்வை, உச்ச குருவின் பார்வை. பூர்வ புண்ணியாதிபதி தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுனால முன்ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாக்ஸ் யுவர் டோர். உங்கள் வீட்டு வாசலில் கதவை தட்டி நிற்க போகிறது. உங்களுக்கு நீங்கள் அப்ளையே பண்ணியிருக்க மாட்டேன், திடீர்னு ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் மட்டும் இல்லை, அட்மிஷன் லெட்டர் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த விருச்சிக ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவா,
வேலையில் இருக்கிறவா இவா 2 பேர்த்துக்குமே தசமஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால மாதம் முற்பகுதியில் 16ஆம் தேதி வரைக்கும் வேலை சார்ந்த முயற்சிகளில் இழுபறி நிலைமை ஏற்படும். நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த இடத்துக்கு அக்கஸ்டம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாளாகும். இந்த ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. 16ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் வச்சது தான் சட்டம். அங்கே புது இடமாட்டமே இருக்காது. என்னமோ நீங்கள் அந்த கம்பெனி நடத்துகிற மாதிரி இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் திருமண வயதினருக்கு உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சனி 5ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரே, அதனால் ஏதாவது பாதிப்பு இருக்குமான்னு கேட்டால் ஒரு பாதிப்பு இருக்காது. ஏன்னா சனிக்கு குரு பார்வை இருக்குது. கெட்டவனையே நல்லவனாக மாற்றக்கூடிய ஆற்றல் அந்த குரு பகவானுக்கு இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த மாதத்தில் திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். இதில் சுக்கிரன் 11ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். பாதகாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால எதிரிகளாலும் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். உங்களுடைய மரியாதை உயர்வு. கலைத்துறை நண்பர்களுக்கு யார் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே ரத்தன கம்பளம் விரித்து உங்களை அழைத்து கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். கடல் கடந்த பயணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் தேதிக்கு மேலேயே நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த முதலீடு செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, விவசாயம் தொழில் பண்ணுறவங்க, இந்த குவாரி வச்சு நடத்துகிறவங்க, க்ரெஷர் வச்சு நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால வியாபார செழிப்பு தன்மை ஏற்படும். இரும்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள், இந்த ப்ளூ மெட்டல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அரசாங்க விஷயமாக எந்த வேலை எடுத்தாலும் சரி, யூ வில் பி த சக்ஸஸ்ஃபுல் பர்சன். நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு யாருமே தடுக்க முடியாது. அதாவது உங்களை யாராலையும் அணை போட்டு தடுக்கக்கூடிய வகையில் யாருமே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. அதுவும் 2ஆம் வீட்டதிபதி 5ஆம் வீட்டதிபதி உச்சபலத்தோடு இருக்கிறதுனால பாக்யஸ்தானம் வலுப்பெற்று இருக்குது. அந்த பாக்யஸ்தானாதிபதி சந்திரன் இந்த மாதம் 4ஆம் இடத்துலேருந்து தன் பயணத்தை துவக்கிறதுனால சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படும். சொத்துக்கான முதலீடுகள் ஏற்படும். சார் என்னோட நிலத்தை விற்க முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிலத்தை விற்று அதுலேருந்து பணத்தை எடுத்து புதிய சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் மறுமலர்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இதில் 10ஆம் வீட்டதிபதி விரயஸ்தானத்தில் நீச்சமாக இருக்கார். ஆக்சுவலாக 10ஆம் வீட்டதிபதி உங்களுக்கு யோகாதிபதி. அந்த யோகாதிபதி பாக்யாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கெடுதல் வருமானு கேட்டால் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சு நீச்சமாகிறார். மறைவதே ஒரு நெகட்டிவ், நீச்சமாகிறது இன்னொரு நெகட்டிவ். மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க மேட்ச்சில். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நெகட்டிவான விஷயமே நெகட்டிவ் ஆகிறதுனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வம்ச விருத்தி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதற்கேற்றாற் போல் மருத்துவ ரீதியான தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விவசாய நண்பர்கள் வெற்றி அடைவார்கள்னு சொன்னேன். நிலம் சார்ந்த முதலீடுகள்லாம் ஆதாயத்தை ஏற்படுத்தும்னு சொன்னேன். ஆனால் அதே சமயம் நீங்கள் ஏதாவது ஒருத்தருக்கு அடுத்தவங்களுடைய நிலத்தை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் பேரை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் மாத முற்பகுதி கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைத்து மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான, அதாவது உங்களுடைய குலதெய்வ ஊர் இருக்குது, இல்லை உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த ஊரில் லேண்ட் இருக்குது, அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அந்த லேண்டு வருமா வராது அப்படின்னா இப்போ பங்காளிகள்லாம் ஓடி வருவாங்க உங்களை தேடி. பங்காளி நம்ம இடத்த வித்துடலாம் பங்காளி, நான் உங்கள்கிட்டயே கொடுத்துறேன், நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தா போதும், அதுவும் 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் இல்லை 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுங்கன்னு உங்களுக்கு எதெல்லாம் சாதகமோ அதெல்லாம் மாற்றிக்கிற மாதிரி வரக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் குலதெய்வ வழிபாடு. 5ஆம் இடத்துல சனி இருக்கார் குருவின் பார்வையில். குலதெய்வ வழிபாடு ப்ளஸ் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். ஆஞ்சநேயருக்கு உண்டான ஹனுமன் சாலிசாவை தினமும் ஒரு தடவை சொல்லிவிட்டு உங்கள் வேலையை துவக்குங்க. தடைகளற்ற வாழ்க்கை அமையும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும். தனுசு ராசியில் பிறந்தோருக்கான நவம்பர் மாத ராசி பலன்கள்.
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாக்யாதிபதியான சூரியன் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு விஷயத்திலும் பதவி உயர்வு, படிப்பு சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய குழந்தை பாக்கியம், உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய முதலீடுகளிலிருந்து வர வேண்டிய லாபங்கள் வருவதில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது 16ஆம் தேதி வரைக்கும். இதில் 10ஆவதுக்கு லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன், 6ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் முற்பகுதியில் முதல் 2 நாட்கள் உங்களுக்கு லாபம் வருவதற்கே வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த முதல் 2 நாட்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி உங்களுடைய கௌரவத்தை இழக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் முதல் 2 நாட்கள் மட்டும் இல்லை, முதல் 1 வாரத்திற்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருங்க. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் 1, 2, 3, 4, 6ஆம் தேதி முதல் 6, 8, 9, 10ஆம் தேதி, 15, 16, 17, 18, 19, 20, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள், சந்தோஷ அனுபவங்களையும் தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணலாம், வேலைக்கு போய் ஜாயின் பண்ணலாம், திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும், குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நாட்கள் குழந்தைகளை பற்றிய கவலையை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு மன சஞ்சலத்தை தரக்கூடிய, வார்த்தைகளில் குழப்பத்தை தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். அன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 10ஆம் தேதி மதியம் 1 மணி 3 நிமிடம் முதல் நவம்பர் 12 மாலை 6 மணி 35 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் மனசுக்கும் வார்த்தைக்கும் சம்மந்தம் இருக்காது. நீங்கள் ஒன்று மனசில் நினைப்பீங்க, அதை அப்படியே உளறி கொட்டி எதிரிகளுக்கு பலம் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய நாட்களாக இருக்கும், வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருங்க. இந்த தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் திருமணம் சார்ந்த செலவுகள், வம்ச விருத்தி ஏற்படுதல், குழந்தைகளுடைய எதிர்கால சார்ந்த செலவுகள், இப்படி ஏதோ ஒரு விஷயம், அதாவது ப்ளஸ் பாயிண்ட்டாகவே நடக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே மாத பிற்பகுதியில் தான். ஏன்னா பாக்யஸ்தானாதிபதியான சூரியன் ஒரு ஜாதகத்தில் பாக்யாதிபதி நல்லா இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும், எல்லா விதத்திலும் வெற்றிகள் கிடைக்கும். உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதியான, உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால தடுமாற்றங்கள் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கியம் தடுமாற்றத்தை சந்திக்கும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சற்று கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த தனுசு ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பில் முதல் 15 நாட்கள் ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க. படிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ், தந்தையின் ஆரோக்கியத்தினால தடுமாற்றம், இப்படிலாம் இருக்கும். ஆனால் 16ஆம் தேதிக்கு மேலே உங்களிடம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து படிப்பில் ஆர்வத்தை கொடுக்கறது, தந்தையால் ஆதாயம் ஏற்படுறது, இன்னும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் 12ஆம் இடத்தை குரு பார்க்கறது, 12ஆம் வீட்டு அதிபதி 12லேயே இருக்கிறதுனால உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகிறதுனால வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 3ஆம் வீட்டு அதிபதியான சனியை 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கறது வெற்றிகளை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். உங்கள் ஆரோக்கியம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம், உங்களுடைய வாழ்க்கை துணையின் தொழில் ரீதியான முயற்சிகள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மாமனார் மாமியார், குறிப்பாக மாமியாருடைய ஆரோக்கியத்திலும் இதுவரை இல்லாத அளவுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை சம்பந்தமாக, வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை சம்பந்தமாக கடுமையான உழைப்பு ஏற்பட்டாலும் அதற்கேற்றாற் போல வரக்கூடிய ரெக்கக்னிஷன் வருவதில் தாமதம் ஏற்படும். முதல் 15 நாட்கள் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. மாத பிற்பகுதிக்கு மேலே தான், 15 தேதிக்கு மேலே தான், 16 தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் உங்களை தரம் தாழ்த்தி பேசுவதற்கோ உங்களை மட்டம் தட்டுறதுக்கோ முயற்சி எடுப்பாங்க. தே வில் ட்ரை டு அன்டியூ, அதாவது உங்களை உங்களுடைய தகுதியை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம்.
நீண்ட நாட்களாக அலுவலக ரீதியாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும் சூழ்நிலை மாத பிற்பகுதியில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க ரீதியாக உங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் மரியாதை வருவதில் தாமதம் ஏற்படும். நீங்கள் உங்களுடைய வேலை விஷயமா வியாபார விஷயமா ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த வியாபாரத்தில் அரசாங்க தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை செலவுகளை கொடுத்தாலும் அது சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களை விட்டு விலகி போகிறாங்கன்னா அவங்கள ஒரு கோல்டன் ஹேண்ட்ஷேக்கில் வெளியில் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது. மாத முற்பகுதி பெருசாக நன்மை எதிர்பார்க்க முடியாது. மாத பிற்பகுதி அனுகூலமான வெற்றிகளை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் நீங்கள் சில முதலீடுகள், அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய கான்ட்ராக்ட் பணம், இதெல்லாம் உங்களுக்கு மாத பிற்பகுதியில் செலவுகளை தந்தாலும் அதனால் ஆதாயத்தையும் வருமானத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் மாத பிற்பகுதியில், அதுவும் குறிப்பாக தந்தை மூலமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள் உங்களுக்கு முதலீடுகள் இருக்குமே தவிர அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வர்றது அவ்வளவு சாதகமாக இருக்காது. அதனால் ரொம்ப ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்காதீங்க. இந்த மாதம் உங்களுக்கு பெருசாக லாபம் இருக்காது. ஏனோ தானோன்ட்டு வியாபாரத்தை பண்ணிட்டு போங்க. அதுவும் குறிப்பாக இந்த வெஜிடபிள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வெஜிடபிள் வெண்டாஸ், ஆன்லைனில் வெஜிடபிள் விற்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் இருந்தாலும் பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் செலவுகள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம், உங்களுடைய தசமஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி மற்றும் பாக்யாதிபதி 3 பேரும் இந்த இடத்துல 11, 12 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணுறதுனால வெளிநாட்டு பிரயாணங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது வெளியூருக்காவது உங்கள் ஊரை விட்டு வெளியில் போகணும், அவ்வளோதான், அலைச்சல் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். தாய் வழியில் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால பெருசாக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடன் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஏன்னா 6ஆம் இடத்தை சனி பார்க்குறாருன்னு கவலைப்பட வேண்டாம். 6ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால கடன் குறைகின்ற சூழ்நிலை ஏற்படும். கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. இதனால் உங்களுடைய சிபில் ஸ்கோர் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 700லேருந்து 600லேருந்து 700, 700லேருந்து 800, 800லேருந்து 850 போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் பேங்கர்ஸ் உங்களை தேடி வந்து கடன் உதவிகள் கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற காரணத்தினால இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறையூரில் இருக்கக்கூடிய வெக்காளியம்மன் வழிபாடு செய்யுங்க. அப்படியும் அது கூட கரூர் பசுபதீஸ்வரர், கரூரில் பசுபதீஸ்வரர் சந்நிதி திரண்டு இருக்கும். அங்கே 1000 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான பசுபதீஸ்வரர் கோயில் இருக்குது. அந்த பசுபதீஸ்வரரை வழிபட்டு வாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கோசாலை இருந்ததுன்னா அந்த கோசாலையில் கருப்பு பசுமாட்டுக்கு உங்களால் ஆனது அகத்திக்கரியும் செவ்வாழை பழமும் கொடுத்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் விலகி வெற்றிகள் ஏற்படுகின்ற மாதமாக அமைந்திடும். மகர ராசியில் பிறந்தோருக்கான நவம்பர் மாத ராசி பலன்கள். உங்களுடைய ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கார். நல்ல நண்பர்களால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். உங்கள் கூட யார் இருக்காங்களோ அவங்க தான் உங்களுக்கு பலம். நீங்கள் நான் என்னால் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. உங்களுடைய பலம் கொடுப்பதே அந்த எதிரில் இருக்கிறவன் தான். வாழ்க்கை துணை, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், நல்ல நண்பர்கள், இவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னா அந்த முதலீட்டில் லாபம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் மூவபிள் ப்ராப்பர்ட்டி இல்லாட்டி இந்த ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், இந்த பிட்காயின் ட்ரேடிங்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இட் இஸ் த ரைட் டைம் ஃபார் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ். லாஸஸ் கிடையாது, ப்ராஃபிட்ஸ். அதனால் நஷ்டங்கள் விலகி முதலீடுகளால் ஆதாயம் அதிகரிக்கின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள், வெற்றிகளை தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 1, 2, 3, 4ஆம் தேதி மதியம் 12 மணி வரை, 6ஆம் தேதி மதியம் இரவு 11 மணி மேல் ஆரம்பித்து 7, 8, 10, 11, 12, 17, 18, 19, 20,
21, 22, 25, 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய நாட்கள். நீங்கள் தொட்டது துலங்கும் நாட்களாக இருக்கும். இதில் மனசில் சஞ்சலத்தையும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் அவர் கூட தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, குடும்பத்தில் ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சஞ்சலத்தை ஏற்படுத்துகிற நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 12 சாயந்தரம் 6:35 நவம்பர் 15 விடியற்காலை 3:51 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். சந்திரன் 7ஆம் வீட்டு அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறனால யார் உங்களுக்கு நெருங்கிய நட்பாக இருந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறாங்களோ அவள்கிட்டயே நீங்கள் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் தேவையில்லாத மனப்பிரச்சனை ஏற்படும். மனசு அலபாயக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுவும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறவனை பற்றி நீங்கள் சந்தேகப்படுவீங்க. கூடவே இருந்து உங்களுக்கு இந்த விஜயகாந்துக்கு, கேப்டன் விஜயகாந்துக்கு வந்து ராவுத்தர் இருந்தாரோ அது மாதிரி உங்களுடைய வளர்ச்சியை பின்னோக்கி பின்னாலிருந்து வளர்ச்சியை தள்ளிட்டு இருந்தார், புஷ் பண்ணிகிட்டே இருப்பார். அவரையே சந்தேகப்பட்டால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரத்துக்கு இந்த நாட்கள் ஏதுவாக இருக்கும். அந்த நாட்களில் மட்டும் யாருக்கிட்டையும் உங்கள் மனசில் இருக்கிறத வெளியில் சொல்லாதீங்க. ஆனால் வாய் உளரும். வாயை கண்ட்ரோல் பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா ஜிப்பு போட்டுங்க, இல்லாட்டி கிளிப்பை போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா வாய் உளரும். மனசில் நினைக்கிறதுலாம் உளர தோணும். அவசரப்பட்டு சொல்லிடாதீங்க. இந்த மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் சூழ்நிலை. இன்ஃபேக்ட் ஒன்று சொல்லப்போனால் குழந்தைகளுடைய எதிர்காலம் ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. சில சமயம் குழந்தைகள் தவறான முடிவுகள் எடுத்திருப்பாங்க, அதுலேருந்து அவங்க வெளியில் வரமாட்டாங்களன்னு கவலை இருக்கும். அந்த கவலைகளை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய மாதங்கள் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு குழந்தைகளால் கவலைகளும் மன உளைச்சல்களும் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். வியாபாரத்தில் பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ஏதோ வியாபாரத்தை பண்ணினா போதுன்னு இருக்கலாம். உங்களுக்கு வருமானம் இருக்குமான்னு கேட்டால் வருமானம் இருக்கும், வெற்றிகள் இருக்கும், வழக்கில் வெற்றி அடையும். ஆனால் அந்த வழக்கிலேருந்து வர வேண்டிய பணம், வியாபாரத்திலேருந்து வர வேண்டிய பணம்லாம் தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா 2ஆம் வீட்டு அதிபதி குரு பார்வையில் இருந்தாலும் 5ஆம் வீட்டு அதிபதி தசமஸ்தானாதிபதியான சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால, தசமஸ்தானத்தில் நீச்ச சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் அரசாங்க விஷயம், மேலதிகாரிகள் விஷயம், தந்தை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது தந்தைகிட்டேருந்து வர வேண்டிய சொத்து பரிவர்த்தனையில் இதெல்லாம் தாமதப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சில சமயம் உங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு அந்த சொத்தை பிரித்து கொடுக்கறதுக்கு உங்கள் பெற்றோர் முயற்சி பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் நீங்கள் நிதானமாக பேசினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணையின் அறிவுபூர்வமான பேச்சுவார்த்தைகளின் மூலமாக நீங்கள் பேசக்கூடாது. உங்கள் மனைவியோ உங்கள் கணவரோ தான் உங்கள் அப்பாட்ட போய் பேசணும், மாமனார்கிட்ட போய் பேசணும். அவர் அப்படி பேசினா உங்களுக்கு சொத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களாக போய் பேசுகிறீங்கன்னா தவறான வார்த்தைகளை பேசி உங்களுக்கு நீங்கள் பொய்களை உரைத்து அதனால் உங்களுக்கு வருமானத்தில் அல்லது சொத்து வருவதில் தாமதம் ஏற்படும் அல்லது வராமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை, பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். என்ன காரணம்னா சூரியன் 4ஆம் இடத்தை நீச்ச சூரியன் பார்க்கறதுனால வயிறு சார்ந்த விஷயங்கள் அல்லது முட்டி சார்ந்த விஷயங்களில் நெருப்பு, ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலில் வயிற்றில் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அல்சர் போன்ற சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் மருத்துவ ரீதியாக சரியாயிடும். ஏன்னா குரு பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால 4ஆம் வீட்டு அதிபதி. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவு மிளறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரொம்ப அறிவார்த்தமாக செயல்படுவீர்கள். அறிவின் முதிர்ச்சியால் உங்களுடைய வயசுக்கு மீறின அறிவை வெளிப்படுத்தி உங்களுடைய கௌரவத்தையும் பெற்றோருக்கு உண்டான கௌரவத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்களை விட வயதில் மூத்தவராக இருந்தால் அவர்களால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்கள், போலீஸ் கேஸு, லீகல் பிரச்சனைகள், லீகல் என்டாங்கிள்மெண்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு கூட இருக்கிறவங்க தான் உங்களுக்கு பலமே. அதனால் கூட இருக்கிறவங்க கிட்ட தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. முடிந்த வரை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கிட்டையும் உங்கள் மனசில் அவங்கள பற்றி தப்பாக நினச்சிட்டிங்கன்ட்டு கூட கனவுல கூட அவங்கக்கிட்ட சொல்லாதீங்க.
அதே சமயம் உங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான காலகட்டம். ஆனால் திருமணமாயிட்டு குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ ரீதியாக தான் குழந்தை பாக்கியம் ஏற்படுமே தவிர, அதாவது உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட், ஐவிஎஃப் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே தவிர இமீடியட்டாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுல தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு, அதே சமயம் பெண்கள் சார்ந்த தொழில் செய்பவர்கள், இந்த தங்க நகைகள், இமிட்டேஷன் ஜுவல்லரி, பெண்களுடைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், இன்னர்ஸ் வாங்கி விற்கிறவங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு தொய்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சப்ளை பண்ணுவீங்க, ஆனால் அதுக்கு வருமானம் கேட்டால் அது தாமதத்தை ஏற்படுத்தும். அது இந்த மாத கடைசிக்கு மேலே 23ஆம் தேதிக்கு மேலே வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அரசாங்க ரீதியாக மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, திருவக்கரை வக்கரகாளி அம்மன், இந்த திருவக்கரை வக்கரகாளி அம்மனை வழிபட்டு வாருங்கள். அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கந்திருஷ்டி, செய்வினை போன்ற விஷயங்கள் மட்டுமல்லாமல் எதிரிகளால் ஏற்படுகின்ற தடுமாற்றங்களும் விலகும் மாதமாக அமைந்திடும். கும்பராசியில் பிறந்தோருக்கான நவம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது. குறிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் இந்த மாதம் நீங்கள் அடிஷ்னலாக கடன் வாங்குவீங்க. உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இது மாறுபடும். உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நீங்கள் கடன் அடைப்பீங்க. 6ஆம் இடம் வீக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் வீட்டில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல மாதமாக இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள், வாக்குவாதங்கள் விலகும் சூழ்நிலை. உங்கள் உடம்பில் வியாதி சம்பந்தமாக ஏதாவது உடம்பில் அசதி இருக்குது, இல்லை மருத்துவ ரீதியான தேவைகள் இருக்குன்னா அதெல்லாம் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்கியாவது செலவு பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது. இந்த மாதத்திற்கு உண்டான அனுகூலமான நாட்கள் நவம்பர் 1, 2, 3, 4, 5, 6ஆம் தேதி காலை 11 மணி வரை. அதுக்கப்புறம் 10, 11, 12, 13, 14, 20, 21, 22, 23, 24, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். உங்களுடைய முயற்சியில் வெற்றியை தரும். ஆனால் அதே சமயம் தடுமாற்றத்தையும் மன தடுமாற்றத்தையும் அலைச்சலையும் தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். நவம்பர் 15 விடியற்காலை 3 மணி 51 நிமிடம் முதல் நவம்பர் 17 மதியம் 3 மணி 35 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். இதில் சந்திரன் கன்னி ராசியில் இருப்பார், புதனுடைய வீட்டில். அந்த இடத்துல சுக்கிரன் அந்த இடத்துலேருந்து பயிற்சி ஆகிடுவார் இந்த மாத ஆரம்பத்திலே. இந்த அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் உங்களுடைய தசமஸ்தானத்தில் இருக்கிறனால வேலை, தொழில், உத்தியோகம், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் அலைச்சலை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அந்த சமயத்தில் உங்களுக்கு கௌரவத்தை விட்டு கொடுத்து செயல்படுற மாதிரி இருக்கும். லாபம் பெருகுவதில் தாமதம் ஏற்படும். இது சந்திராஷ்டமத்தன்னைக்கு. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா குருவின் பார்வையில் சனி இருக்கார். குடும்பத்தில் நல்ல முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய தொழில் ரீதியாக சில மாற்றங்களை செய்து அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தசமஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அதனால் உங்களுடைய பதவி கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள், கும்பராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அதில் மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதனால் சனி கெடுதலை பண்ணிகிட்டு இருக்கிறவர் நல்லது பண்ணுவார். வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்தி எதிரிகளை உருவாக்கிட்டு இருக்கிறவர் இப்போது எதிரிகளை திருந்துவாங்க. சாரி சார், சாரிப்பா, உங்ககிட்ட நான் சண்டை போட்டிருக்கக்கூடாது, நான் ஏதோ தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு குடும்ப எதிரிகள், இன்ஃபேக்ட் உங்களுடைய நாத்தனார், நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்தால்
உங்களுடைய நாத்தனார் மைத்துனருடைய மனைவி, இவங்க ஓரகத்தி, இவங்களுக்குள்ள இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். உங்கள் பேரில் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் சார்ந்த விஷயங்களில் இதுவரை இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைகள் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் வீட்டு அதிபதி புதன் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். இதில் மாத கடைசியில் 23ஆம் தேதிக்கு மேலே புதன் வக்கரகதியில் இருக்கும் பொழுது அது ஒரு 15 நாளைக்கு குழந்தைகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த நாட்களில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிப்பில் குடும்பம் சார்ந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். வார்த்தை ஜாலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், என்னை போன்ற ஜோதிடர்கள், ஆன்மீக பேச்சாளர்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படும், வருமான அதிகரிப்பு ஏற்படும். உங்களுடைய எதிரிகள் விலகி செல்லும் சூழ்நிலை, இன்ஃபேக்ட் உங்களுடைய ப்ரொஃபஷனல் எனிமிட்டி விலகி உங்களுடைய எதிரிகளே உங்களிடம் நட்பு பாராட்டி உங்களிடம் சில ஆலோசனைகளை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்திற்கு குரு பார்வை, அதனால் தொழில் விருத்தி இருக்குது. உங்களுடைய சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தந்தை வழியில் 9ஆம் இடத்துல சூரியன் நீச்சமாக இருக்கிறதுனால தந்தை வழியில் மாத முற்பகுதி செலவுகள் அல்லது மன விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஜாதகத்தில் 9ஆம் இடம் வீக்காக இருந்ததுன்னா தந்தைக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். கவனமாக பார்த்துக்கோங்க, டீசெண்டாக சொல்லிட்டேன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுமே தவிர உயிர் பயம் கிடையாது. அதே சமயம் உங்களுடைய மூத்த சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும் சூழ்நிலை இருந்தாலும் பெருசாக லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, லாபஸ்தானாதிபதி உச்சமாக இருக்காரே, அதனால் வருமானம் ஜாஸ்தி ஆகுமா அப்படின்னா வருமானம் இருக்கும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கலைத்துறை சார்ந்த சில இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியாக உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால இந்த விஷயத்தில் இந்த கலைத்துறை நண்பர்கள், மீடியாவில் இருக்கிறவங்க, ரிப்போர்ட்டர்ஸாக இருக்கிறவங்க, கண்டென்ட் ரைட்டர்ஸ், இவங்கள்லாம் அரசாங்க விஷயத்தில் மெத்தனை போக்கு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த நிலம் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிலத்தில் முதலீடு பண்ணலாம், ஆனால் நிலத்தை விற்க முடியாது. இப்போ விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நிலத்தில் முதலீடு பண்ணலாம், ஆனால் அதில் முதலீடு பண்ணும்போது அந்த நிலத்தை பற்றின கரெக்டான வெரிஃபிகேஷன் பண்ணணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த நிலத்தில் போடுற பணம் சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது புறம்போக்கு இடத்த உங்கள் பேரில் எழுதி கொடுக்கறது, இல்லை டபுள் டாக்குமெண்ட்டில் உங்கள் பேரில். இப்போ அதெல்லாம் கவர்மெண்ட் நிறையா முன்னேற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் நேரம் சரியில்லைன்னா அடுத்தவனுடைய இடத்த நீங்கள் பணம் கொடுத்து வாங்குற மாதிரி இடம். கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய வேலையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பிப்பீர்கள். அதனால் எதிரிகள் அடங்கி போவார்கள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்பட்டாலும் உங்களுக்கு கடந்த காலத்தில் வாங்கின கடனை நீங்கள் வேறு விதமாக ஆர்கனைஸ் பண்ணுவீங்களே தவிர கடன் அடைபடுவதில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த அரசாங்க ரீதியான கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க, அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசாங்க ரீதியான கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க, உங்களுடைய அதிகாரிகள் உங்களிடம் தவறான முறையில் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்கக்கிட்ட இந்த கையூட்டு கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வரும். கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்திற்குண்டான கும்பராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா திருவண்ணாமலை கிரிவலம் செய்வது சிறப்பு. திருவண்ணாமலை கிரிவலம் மட்டுமல்லாமல் அங்கே உள்ளுக்குள்ளார கோயில் இருக்குது, திருவண்ணாமலை கோயில் இருக்குது. அதில் உண்ணாமலையார் கோயில் இருக்கும், சன்னதி இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே உண்ணாமலை அம்மன் இருப்போம், அம்பாள் இருப்போம். அந்த உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்து அங்கே கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை விபூதியை வாங்கி குங்குமத்தை வாங்கி நெத்தி கட்டிட்டு வாங்க.
உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் விலகும். உங்களுக்கு நல்ல சிந்தனை ஏற்படுறதுக்கு அந்த உண்ணாமலை அம்மனின் அருள் பரிபூர்ணமாக உதவிகரமாக செய்திடும். மீன ராசி நண்பர்களுக்கான நவம்பர் மாத ராசி பலன்கள். உங்களுடைய ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதே ஒரு பெரிய விசேஷங்க. ஜென்ம சனி ஏகப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்தார். அந்த சனியையே திருத்தக்கூடிய ஆற்றல் குரு பகவானுக்கு இருக்குது. ஏன்னா சனி இருக்கிறது உங்கள் ராசியில் எதிரியோட வீட்டில். ஆனால் அந்த எதிரியான குரு உச்சமாக இருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்கறதுனால உடம்பில் இருந்த அசதி, உடம்பில் இருந்த வியாதி பறந்தோடும் சூழ்நிலை. அடுத்தவங்க கிட்ட தப்பாகவே பேசிகிட்டு இருக்கீங்க. குருட்டு தைரியத்தில் நீங்கள் எடுத்த முடிவெல்லாம் அடுத்தவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி உங்களுக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு இருந்தது. அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 9ஆம் வீட்டதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கார் குருவின் பார்வையில். அதனால் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் மேரேஜ். ஒன்லி ஆஃப்டர் ஜூன் 2026 திருமணம் முன்னெடுக்கலாம். இப்போ எடுத்தால் பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணமாகி வெகு நாட்களாக மனவேற்றுமை காரணமாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்கு ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய சுயமுயற்சி தான் அதுக்கு காரணமாக இருக்கும். குழந்தை பாக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் தன லாபம் ஏற்படும். அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள் வளர்ச்சி அடைவார்கள். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். உங்கள் வீட்டில் ஏஜ் அட்டன் பண்ணுற வயசில் ஒரு 9 வயசு 10 வயசில் பொன் குழந்தை இருந்ததுன்னா அந்த பொன் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு பூ பெய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கணும். அப்பேற்பட்ட யோகமான காலகட்டம். உடன்பிறப்புகள் உங்களுக்கு பக்க பலமாக செயல்படுவார்கள். இதில் 3ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்காரே, அதனால் எனக்கு ஏதாவது பாதிப்பு வருமானு கேட்டால் இளைய சகோதரர்களின் ஆரோக்கியத்தில் ஒரு சிறு தடுமாற்றம் இருக்கும். அது பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா 2ஆம் தேதி அன்னைக்கு நவம்பர் 2 சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார். அதனால் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் நீச்சமாக இருக்காரே, அதனால் ஏதாவது பாதிப்பு வருமானு கேட்டால் இருக்கவே இருக்காது. உங்களுக்கு தொந்தரவுகளற்ற வாழ்க்கை ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் குழந்தைகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் பதவி உயர்வை கொடுத்து இடமாற்றத்தையும் பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். வேலை விஷயமா எடுத்த முயற்சியில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் உங்களுக்கு மீனராசிக்கு சாதகமான நாட்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8ஆம் தேதி காலை 11 மணி வரை. அதுக்கப்புறம் 10ஆம் தேதி மதியம் 1 மணி முதல் 11, 12, 15, 16. 17ஆம் தேதி மதியம் 3 மணி வரை. அதன் பிறகு 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29ஆம் தேதி இரவு 8 மணி வரை. அது வரைக்கும் உங்களுக்கு அனுகூலத்தையும் வெற்றியைகளையும் தரக்கூடிய நாட்களாக இருக்கும். நீங்கள் எடுத்த காரியத்தில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத ரிசல்ட்டை தரக்கூடிய மாதமாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க, அந்த விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்குறது என்ன, சக்ஸஸ் ஆகும்ட்டு. ஆனால் எதிர்பார்க்காத விஷயம் அது கிராண்ட் சக்ஸஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் பார்த்தேன்னா நீங்கள் ஃபெயிலியர் ஆகும்னு நினைப்பது சக்ஸஸ் ஆகும், சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறது ஃபெயிலியர் ஆகும். அதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுமான்னு கேட்டால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதில் மனசில் தடுமாற்றத்தையும் அபவாத பெயரையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் அப்படின்னு பார்த்தா நவம்பர் 17ஆம் தேதி மதியம் 3 மணி 35 நிமிடம் முதல் நவம்பர் 20ஆம் தேதி விடியற்காலை 4 மணி 14 நிமிடம் வரை. குறிப்பாக உடன்பிறப்புகள் மற்றும் உங்களுடைய வியாபாரத்தில் அனாவசியமான அபவாதம் ஏற்படும். அந்த நாட்களில் மனசில் சலனம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது இதனால் உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யாத தப்பை புதி சுமக்கிற மாதிரி இருக்கும். இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறதுனால வருமான அதிகரிப்பு ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், குடும்பத்தில் குழந்தை பாக்கிய வம்சவிருத்தி ஏற்படுதல், குடும்பத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதல்,
போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் வீட்டில், அதாவது உங்கள் கூட பிறந்த பங்காளிகள் வீட்டில் கூட உங்களால் ஒரு சுப நிகழ்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த பயம், நீங்கள் பார்த்த பயம் விலகும் சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் உங்களுக்கு இதுவரை பார்க்காத லாபத்தை பெருக்கும் யோசனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நண்பர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி நண்பர்களுடன் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாத ஆரம்பத்தில் 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருப்பார். பாதகாதிபதி அஷ்டமாதிபதி நீச்சமாக இருக்கிறது. எதிரிகள் மறைந்து போகும் சூழ்நிலை ஏற்படும். உங்களை மிரட்டிகிட்டு இருந்தவங்க, உங்களை அவமானப்படுத்தினவங்கள்லாம் விலகி செல்லும் சூழ்நிலை ஏற்படும். அவங்களுக்கே அவங்களுடைய தகுதியை குறைத்து கொள்ளும் சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த வாழ்க்கை துணை, உங்களுடைய வாழ்க்கை துணை, அவங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கான செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, புரோக்கர்ஸாக இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய படிப்பின் ஆற்றல் வெளிப்பாடின் காரணமாக உங்கள் குடும்ப கௌரவத்தை உயர்த்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த மீன ராசியில் பிறந்தவங்க செஸ்ஸில் விளையாடுறவங்கள, இன்டோர் கேம்ஸ், செஸ்ஸு, கேரம் போர்டு, ஸ்குவாஷ் இந்த மாதிரி விளையாட்டு வீரர்களாக இருந்தால் உங்களுக்கு பெரிய மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களுடைய கௌரவம் உலக அளவில், சர்வதேச அளவில் பெருமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பாட்டு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவங்க, தொண்டை சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர், பாட்டு பாடுறவங்க, கச்சேரி பண்ணுறவங்க, பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் மரியாதை உயர்வு ஏற்பட்டு அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கௌரவ பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதில் நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு பிரயத்தனப்படணும் அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால உங்ககிட்ட ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு இருக்குது. அதாவது ஏதோ ஒரு குழப்பம் இருக்கும், ஆனால் அந்த குழப்பத்துக்கு உண்டான தீர்வை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னா, முடிஞ்சவங்க மீனராசியில் பிறந்தவங்க யாருக்கெல்லாம் முடியறதோ, தேப்பெருமாநல்லூர்னு ஒரு கிராமம் இருக்குது, ஒரு ஊர் இருக்குது கும்பகோணம் சைடில், தஞ்சாவூர் சைடில். அந்த தேப்பெருமாநல்லூரில் சூரணி துர்கான்ட்டு ஒரு அம்பாள் இருக்கா, அவளுடைய சன்னிதானத்துக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சூழினி துர்கா ஹோமம் எங்கேயாவது பண்ணுறாங்கன்னா அதில் கலந்துக்கோங்க. அதுவும் இல்லையா அப்படின்னா துர்கா சப்தஸ்லோகி அல்லது துர்கா சூக்தம். இந்த துர்கா சூக்தம்ங்கிறது வேத மந்திரம். துர்கா சூக்தத்தை தெரிஞ்சவங்க சொல்லிட்டு வாங்க. அதை வீட்டில் பாராயணம் பண்ணுவதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொல்லைகளும் விலகும் சூழ்நிலை ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக, எதிரிகளற்ற வாழ்க்கை அமைகின்ற மாதமாக அமைந்திடும். இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய பலாபலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும். அதுவும் குறிப்பாக நவம்பர் 16க்கு மேலே குருவின் பார்வையில் சூரியன் வரதுனாலையும், நவம்பர் 28 சனி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனாலையும் பலவிதமான க்ஷேமங்களும் யோகங்களும் அனைத்து மக்களுக்கும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.